உலகிலே எத்தனையோ மொழிகள் தோன்றின. தோன்றிய மொழிகள் சில காலம் வாழ்ந்து தொலைந்து போயின. சில மொழிகளை இன்னொரு மொழி ஆக்கிரமித்து கொண்டன. அடுத்த மொழியை அழித்தொழித்தும் விட்டன. இப்படியாக மக்களிடையே தோன்றிய மொழிகள் பலவாறாக சிதைந்து சீரழிந்து போயும் இருக்கின்றன. காடுகளிலே வாழ்ந்த மனிதன் தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் இன்னொரு மனிதனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒலிகள் மூலமாக தன் உணர்வினை வெளிப்படுத்தினார். தன்னுடைய செய்கைகள் மூலமாக மொழி உருவாவதற்கு முன்பே தன்னுடைய உணர்வுகளாலும் செய்கைகளாலும் இன்னொரு மனிதனுக்கு உணர்த்தினார். அதுவரை இந்த உலகில் மிருகங்களும் மனிதர்களும் சப்தங்கள் இட்டு மட்டும் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள் மொழி இல்லை. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கிடம் பேசுவதற்கு தன்னுடைய பரிபாஷையின் மூலமாக, விலங்குக்கே உரித்தான மொழிகள் மூலமாக ஒன்றை ஒன்று புரிந்து கொண்டன. அப்படியே ஆறறிவு பெற்ற மனிதர்களும் காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த பொழுது உரக்க ஒலி எழுப்பி தங்களுடைய ஆனந்தத்தையும் தங்களுக்கு ஏற்பட்ட பயங்கரத்தையும் உணர்த்துவதற்காக முதலில் ஒலிகள் உருவாயின. அந்த ஒலிகளிலே பிறகு ஓசைகள் வடிவெடுத்தது. அந்த ஓசைகளின் வழியாக மொழி என்பது வடிவெடுத்தது. எத்தனையோ மொழிகள் தோன்றி இன்று காணாமல் போன மொழிகள் எவ்வளவோ. ஆனால் தமிழ் மொழி மாத்திரம் எத்தனையோ படையெடுப்புகள். ஆங்கிலேயர் படையெடுத்தார்கள், முகலாயர்கள் படையெடுத்தார்கள், மராட்டியர்கள் படையெடுத்தார்கள், சுல்தான்கள் படையெடுத்தார்கள். விஜயநகர பேரரசினுடைய பெரும் படையெடுப்பும் நடந்தன. இவ்வளவு படையெடுப்புக்கு பிறகும் இந்த ஒரு மொழி மட்டும்தான் இளமையோடும் வளமையோடும் குன்றாத புகழோடும் நாளுக்கு நாள் தன்னை புதுப்பித்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி ஒன்றுதான். காரணம், மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு நம்முடைய மொழிக்கு என்ன சிறப்பு என்றால், இந்த மொழி ஒன்றுதான் நம்முடைய இறைவன் சிவபெருமானால் படைக்கப்பட்ட மொழி. அதனால்தான் இந்த மொழியை எவ்வளவு இடர்பாடுகள் வந்த பொழுதும் மீண்டும் மீண்டும் கிளைத்து எழுவதற்கு காரணம், அந்தந்த காலகட்டங்களிலே அருளாளர்களை அனுப்பி இந்த மொழியை வளர்த்தெடுத்த பெருமை ஒருவனைத்தான் சாரும். அந்த ஒருவன் நம்முடைய சிவபெருமான் ஒருவன்தான். இந்த மொழியை பன்னெடுங்காலமாக, இதற்கு என்றைக்கு தொடங்கியது என்றும் தெரியாது. ஆனால் மற்ற மொழிகளை எல்லாம் நாம் பார்த்தோமானால் அந்த மொழிகளுக்கான ஒரு தொடக்கம் இருக்கும். இத்தனை ஆண்டுகளில் இந்த மொழி பேசத் தொடங்கினார்கள், எழுத்துருவம் பெற்றது என்று ஒரு வரலாறு இருக்கும். ஆனால் நம்முடைய சிவபெருமானுக்கு எப்படி தொடக்கமும் முடிவும் இல்லையோ, அப்படி நம்முடைய மொழியானது என்றைக்கு தொடங்கியது என்று யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு காலத்திலும் சிவபெருமானை போன்று இந்த மொழிக்கு முடிவும் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தமிழ் சான்றோர்கள் தோன்றி இந்த தமிழை வளர்த்தெடுத்து கொண்டே வந்தார்கள். நாம் இன்றைக்கு பார்க்க போகின்ற நற்றமிழால் பாடிய 4 புலவர்கள், ஔவையார், கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர். இந்த 4 புலவர்களும் சமகாலத்திலே 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புலவர்கள். ஒரு புலவனை சமாளிப்பதே மிகவும் கடினம். ஆனால் 2ஆம் குலோத்துங்க மன்னனுடைய காலத்திலே 4 புலவர்களும் அந்த அவையை அலங்கரித்திருக்கிறார்கள். அந்த புலவர்களுக்கு இடையே ஏற்பட்ட போட்டியினால் தமிழுக்கு நிறைய பாடல்கள் கிடைத்தது.
புலவர்களுக்குள்ளே சண்டைகள் நடைபெற்றாலும் அந்த சண்டையின் விளைவாக நமக்கு கிடைத்ததெல்லாம் பிறர்க்கரிய ஒரு அருமையான பாடல்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. மற்ற மொழிகளில் இப்படியெல்லாம் புலவர்களுக்கு ஏற்பட்ட பிணக்கினாலும் சச்சரவினாலும் இவ்வளவு பெரிய பாடல்கள் கிடைத்திருக்குமா என்பது சந்தேகமே. அப்படிப்பட்ட அந்த 4 புலவர்களும் 2ஆம் குலோத்துங்க மன்னனுடைய காலத்திலே வாழ்ந்து தமிழுக்கென்று நிறைய நூல்களை கொடுத்தார்கள். அதிலே முதன்மையானவராக இருந்தவர், அவருடைய அரசவையிலே இருந்தவர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். 2வது கவி ராட்சசன் என்று சொல்லப்படுகின்ற ஒட்டக்கூத்தர். 3வது புகழேந்தி புலவர். இவர்கள் மூவரும் சோழ மன்னனுடைய அவையிலே நிலையாக இருந்தவர்கள். ஆனால் அடிக்கடி வந்து போன புலவர் யார் என்றால் நம்முடைய ஔவையார். இந்த ஔவையாரிடமிருந்து இன்றைக்கு நாம் பாடலை தொடங்குவோம். முதல் பாடல், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இது ஒரு விநாயகரை வழிபடக்கூடிய ஒரு பாடல். அது நூல் மூதுரையும் என்று சொல்வார்கள். வாக்குண்டாம் என்ற வார்த்தையின் மூலமாக தொடங்கப்பட்டதினால் அந்த நூலுக்கே வாக்குண்டாம் என்று பெயர். இந்த பாடலினுடைய உட்பொருளாக பார்த்தோமானால் விநாயகரை வழிபடுவதற்கு ஒரு பாடலை ஔவையார் கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு மேலோட்டமாக தெரியும். இதற்கு 2 பொருள்கள் இந்த பாடலுக்கு உண்டு. முதல் பொருளை பார்ப்போம். விநாயகரை தொழுதால் என்னென்ன கிடைக்கும்? வாக்கு உண்டாம், நல்ல சொல்வளமும் பேச்சு திறனும் விநாயகரை வழிபட்டால் கிடைக்கும். வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம். இறைவனை நாம் துதிப்போமானால் நம் மனதிற்குள் தீய எண்ணங்கள் வந்து சேராது, நல்ல மனமாக அது அமையும். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம். தாமரை மலரிலே இருக்கக்கூடியவர்கள் இருவர். வெண்தாமரையிலே வீற்றிருப்பவள் கலைமகள், செந்தாமரையிலேயே வீற்றிருப்பவள் மகாலட்சுமி. இந்த வெண்தாமரையிலே வீற்றிருக்கக்கூடிய கலைமகள் மூலமாக நாம் கல்வி அறிவை பெறலாம். செந்தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய திருமகள் மூலமாக செல்வத்தை பெறலாம். அதற்கடுத்து மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது, உடலிலே எந்த விதமான நோய்களும் வந்து நமக்கு சேராது, உடல் அயற்சி ஏற்படாது. இப்படியெல்லாம் நமக்கு விநாயகரை வழிபட்டால் கிடைக்கும் என்று சொல்கிறார். இதுவரையிலும் வழிபாடு. அதற்கடுத்து சொல்கிறார், பூக்கொண்டு, பூக்களை கொண்டு விநாயகரை வழிபடுவதற்கு பெரும் செலவிலே நமக்கு பூவை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அருகம்புல்லாக இருந்தாலும் எருக்கம்பூ மாலையாக இருந்தாலும் பரவாயில்லை. செலவே இல்லாமல் வழிபடக்கூடிய கடவுள் யார் என்றால் அது விநாயகர் ஒருவரைத்தான். பூக்கொண்டு துப்பார் திருமேனி, அதாவது பவளம் போன்ற மேனியை உடைய தும்பிக்கையான் பாதம், தும்பிக்கை உடைய அந்த விநாயக பெருமானை, பவளம் போன்ற மேனியும் சிவந்த நிறமுடைய தும்பிக்கையும் உடைய தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இது ஒரு பொருள். அடுத்து ஒரு பொருள் இருக்கிறது. பூக்கொண்டு துப்பார் திருமேனி. துப்பார் என்று சொன்னால் ஒரு பொருள் பவளம், இன்னொரு பொருள் துப்பார் என்று சொன்னால் தேன். அதற்கடுத்து துப்பார் திருமேனி. திருமேனியை நாம் இரண்டாக பிரித்து
திரு என்று சொன்னால் துளசிக்கு திரு என்று பெயர். திருமகளுக்கு உரித்தானது துளசி. திரு. மேனி. மேனி என்று சொன்னால் குப்பை மேனி. ஒரு பொருள் விநாயகருடைய மேனி, இன்னொரு பொருள் குப்பை மேனி. தும்பிக்கையான் பாதம். அந்த தும்பிக்கையான ரெண்டா பிரிச்சோம்னா தும்பை கையான் என்று பிரியும். தும்பை என்று சொன்னால் தும்பை மலர் உடைய செடி. கையான் என்று சொன்னால் கரிசலாங்கண்ணி. இப்போ முதலில் துப்பார் திருமேனி துளசி, குப்பை மேனி, அதற்கடுத்து தும்பை, கரிசலாங்கண்ணி. இந்த 4 செடிகளையும் அடுத்த வரியில சொன்னார் பாருங்க, தப்பாமல் சார்வார் தமக்கு. பாதத்தை யார் விநாயகரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மேற்கண்ட அந்த பலன்கள் கிடைக்கும். இன்னொரு பலன் என்னவென்றால், இந்த 4 செடிகளினுடைய வேரோடு பிடுங்கி அதற்கு பாதம் என்று பெயர். வேருக்கு பாதம் என்று சொல்கிறார் ஔவையார். அதை பிடுங்கி நன்றாக தண்ணீரிலே அலசி அவற்றை நன்றாக இடித்து ஒரு வெள்ளை துணியில் சாறு பிழிந்து அதனோடு தேனையும் அதற்கடுத்து பனை வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்டோமானால் நம்மிடம் நோய் அண்டுவதற்கே பயப்படும் என்று ஒரு இறை வணக்க பாடலிலே நமக்கு சித்த மருத்துவத்தையே ஔவையார் சொல்லி இருக்கிறார். ஆக புலவர்கள் என்பவர்கள் வெறும் புலவர்கள் மட்டும் அல்ல, அறிவார்ந்தவர்கள், அறிவு சார்ந்தவர்கள், சித்த மருத்துவத்தை தெரிந்தவர்களாக அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த ஒரு பாடலில் நமக்கு புரிகிறது. அடுத்து ஒரு பாடல், சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும். எப்பொழுதும் சிந்தைக்குள்ளே சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு, நாம் எந்த பணியை செய்து கொண்டிருந்தாலும், நம்முடைய கவனம் முழுக்க நாம் செய்கின்ற பணியின் மீது இருந்தாலும், ஒரு ஓரத்திலே சிவனுடைய நாமத்தை நாம் சிந்தைக்குள் சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. நீ அவன் நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் உன்னை காக்கின்ற பணியை யார் செய்வான் என்றால் அது சிவபெருமான் செய்து கொண்டிருப்பான். உன்னுடைய பணி என்பது அவனை வணங்குவதும் அவனுடைய நாமத்தை உச்சரிப்பது மட்டும்தான் நம்முடைய பணி. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாகி விடும். உனக்கு விதி எப்போ வேலை செய்யும்னா, நீ சிவன் நாமத்தை உச்சரிக்காமல் வேறொரு சிந்தனைக்குள் இருக்கின்ற பொழுது விதியானது உன்னிடம் வேலை செய்து கொண்டே இருக்கும். மார்கண்டேயனுக்கு எப்படி சிவநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் அந்த காலனையே உதைத்து அவனை காலி செய்தான் சிவபெருமான் என்கின்ற பொழுது, ஏனென்றால் அந்த சிவாய நம என்று சிந்தித்து கொண்டிருந்தான் அவன். அதனால் அவனுடைய தலையெழுத்தே மாற்றுகின்ற ஒரு பேராற்றல் அவனுக்கு இருந்திருக்கு. ஒரு நாள் ஔவையாரிலே 8 ஔவையார்கள் இருக்கிறார்கள். தாயம்மாள் அரவாணன் என்ற ஒரு துணைவேந்தர் ஆய்வு செய்து ஔவையார் என்பவர் ஒருவர் இருவர் அல்ல 8 ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் முதல் ஔவையார் சங்க காலத்திலே அதியமானிடம் இருந்து பாடி பரிசில் பெற்ற ஔவையார் ஓர் ஔவையார். இரண்டாவது ஔவையார் விநாயகர் அகவலையும் ஔவை குரலையும் பாடிய ஔவையார். மூன்றாம் ஔவையார் கம்பர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு ஔவையார். பிற்காலத்திலே ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன்
நல்வழி மூதுரை என்று எழுதிய ஔவையார் வேறு. ஆக ஔவை என்பது பொது பெயர். வயதிலே மூத்தவளுக்கு ஔவை என்று பெயர். தன்னுடைய அம்மாவிற்கும் அவ்வா என்று கூப்பிடுகின்ற வழக்கம் நாகர்கோயில் பக்கத்திலே உண்டு. அம்மை என்று கூப்பிடுகின்ற பழக்கம் உண்டு. ஆக இந்த ஔவை என்கிற சொல் வயதிலே மூத்த ஒரு பெண்மணியை நாம் ஔவை என்று சொல்கிறோம். சங்க காலத்திலே இருந்த ஔவை என்பவள் பேரழகு நிறைந்தவள். அந்த காலத்திலே இன்னைக்கு சொல்றபடி பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி அன்றைக்கு அதிகமானுடைய கேர்ள் ஃப்ரெண்டு யாருன்னா ஔவையார் தான். இருவரும், அதாவது நிறைய கல் கிடைத்தால் ஔவையும் அதிகமானும் பங்கிட்டு உண்பார்களாம். ஆனால் குறைவான கல் கிடைத்தால் ஔவைக்கே கொடுத்து விடுவாங்க. ஆக ஒரு மன்னன் தனக்கு கிடைத்த ஒரு பிறர்க்கரிய பொருள் கிடைத்தாலும் அவன் நெஞ்சத்திற்குள் தமிழ் வளர வேண்டும் என்ற எண்ணம் நம் மன்னர்களுக்கு இருந்ததே ஒழிய தான் வாழ வேண்டும், நீண்ட காலம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. பெரும் கானகத்தில் கிடைத்த ஒரு கரு நெல்லிக்கனி, அது என்னவென்றே சொல்லாமல் ஔவையாருக்கு கொடுத்தான் அதிகமான். நோக்கம், அந்த நெல்லிக்கனியை உண்டால் ஆயுள் என்பது நீடிக்கும், நோய் என்பது நெருங்காது. அதன் காரணமாக அதிகமா என்ன பண்ணா, அதை தான் உண்ணாமல் ஔவைக்கு கொடுத்தான். காரணம், நான் மடிந்து போனால் எனக்கு பின்னால் எத்தனையோ மன்னர்கள் வரப்போகிறார்கள். ஆனால் தமிழுக்கு ஒரு ஔவை போல் இன்னொரு ஔவை கிடைப்பாளா? அவள் ஒரு நாள் இருந்தாலே பல பாடல்கள் கிடைக்குமே, இந்த தமிழ் வாழுமே என்ற எண்ணத்தில் அதிகமான் தனக்கு கிடைத்த அந்த அதிசய நெல்லிக்கனியையே ஔவைக்கு கொடுத்தான். ஆக இந்த தமிழை வளர்த்தவர்களில் மன்னர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. ஒரு நாள் ஔவை நல்ல வெயில் நேரத்திலே நடந்து கொண்டு வருகிறாள். வருகின்ற பொழுது மிகவும் களைத்து போகிறாள். களைத்து போனவள் ஏதாவது பசிக்கு உணவு கிடைக்குமா என்று தேடி பார்க்கிறாள். கொஞ்ச தூரத்திலே ஒரு நாவல் மரம் தென்படுகிறது. சரி, அந்த நாவல் மரத்தின் அருகிலே சென்று ஓய்வெடுக்கலாம் என்று போகிறாள். போனவள் அந்த மரத்திலே பார்க்கிறாள். மரத்திலே ஒரு மாடு மேய்க்கின்ற சிறுவன் அந்த மரத்திலே இருக்கிறான். இது நீங்கள் திரைப்படங்களில் கூட பார்த்திருப்பீர்கள். அந்த மரத்து மேல அவன் உட்கார்ந்து இருக்கான். இவ அடியில போய் உட்கார்ந்து கேட்கிறா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குதுப்பா, கொஞ்சம் நாவல் பழம் இருந்தா பறிச்சு கொடு. அவன் மேல மாடு மேய்க்கிற சிறுவன் பார்த்தான். என்ன பாட்டி, ரொம்ப பசிக்குதோ? கண்டிப்பா நான் உனக்கு தரேன். சரி, உனக்கு என்ன பழம் வேண்டும்? இவளுக்கு ஒன்றும் புரியல. மிகப்பெரிய, அதாவது கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பனையும் கவிராட்சசன் ஒட்டக்கூத்தரையும் புகழேந்தி புலவரையும் சமமாக உட்கார்ந்து பாடிய ஒரு ஔவை. ஒரு மாடு மேய்க்கின்ற சிறுவன் தலையிலே ஒரு முண்டாசு கட்டி கொண்டு மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கேட்கிறான் ஔவையை பார்த்து, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கிறான். இந்த ஔவை யோசிக்கிறாள். எவ்வளவு படித்திருக்கிறோம், எவ்வளவு விஷயங்களை நாம் கண்டிருக்கிறோம், எத்தனை புலவர்களை நாம் போட்டியில் வென்றிருக்கிறோம். இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறானே, நாவல் பழத்தில் சுட்ட பழம் என்றும் சுடாத பழம் என்றும் ஏதாவது இருக்குமா? என்னவென்று கேட்டுவிட்டால் தனக்கு இழுக்கு, எனக்கு ஒன்றும் தெரியலன்ற மாதிரி ஆயிடும்ல. நாளைக்கு எங்காவது நான் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த மாடு மேய்க்கிற சிறுவன் வந்து, என்ன பாட்டி, அன்னைக்கு சுட்ட பழம்னா என்ன, சுடாத பழம்னா என்ன, நான் தானே சொன்னேன் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை அவமானப்படுத்திடுவானோ? இது எல்லா இடத்திலும் நடக்கிறது. ஏதாவது ஒரு சிறு உதவி செய்துட்டா ஒரு பெரும் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அங்க வந்து சொல்லி காட்டிடுவான். உங்களுடைய மொத்த டோட்டல் இமேஜையும் ஒரு செகண்ட்ல காலி பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இப்போ யோசிக்கிற ஔவை,
சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்கிறானே, என்ன சொல்றது? சரி, ஏதோ ஒண்ணு கேட்டு வைப்போம், அதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம்ல. அப்ப என்ன பண்றான்? சுட்ட பழம் வேண்டும்னு அவ்வை கேட்கிறார். அவன் என்ன பண்றான்? அந்த நாவல் மரத்தினுடைய கிளைகளை உதிர்க்கிறான். அப்ப பழுத்த நாவல் பழங்கள் எல்லாம் தரையில் வந்து விழுகின்றன. இப்ப பாட்டி என்ன பண்றா? அவ்வை பாட்டி போய் ஒவ்வொரு பழங்களாக பொறுக்கி தன்னுடைய அந்த முந்தானைக்குள் போட்டுக்கொண்டு இப்ப எடுத்து என்ன பண்றா? அந்த ஒரு பழத்தை எடுத்தா அந்த பழம் முழுக்க மணல் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அது மணல் நிலத்தில் விழுந்த பழம். இப்ப என்ன பண்றா? அந்த பழத்தை எடுத்து ஊதுறா பாருங்க. மேல பார்த்திருந்த அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் கேட்டான், என்ன பாட்டி, பழம் சுடுதா? ஒரு நொடியில் 1000 வோல்ட் மின்சாரம் தாக்கினால் என்ன நடக்குமோ அது அப்பொழுது அவ்வைக்கு நடந்தது. சுட்ட பழம். ஓ, இப்போ அந்த மணல் மீது விழுந்ததினால் நான் ஊதினேன், அதனால் சுட்டது என்று அவன் நினைத்து கொண்டான். ஆக சுட்ட பழம் என்றால் மணலில் விழுந்த பழம். சுடாத பழம் என்றால் அவன் அங்கிருந்து பறிச்சு போடுவான், நம்ம கையில கேட்சி பிடிச்சோம்னா மணல்ல விடாது. இது சுடாத பழம். ஏன்னா நம்ம ஊத போறது இல்லை. எவ்வளவு நுட்பமாக அந்த காலத்திலே ஒரு மாடு மேய்க்கின்ற சிறுவனிடம் கூட எவ்வளவு நுட்பம் இருந்திருக்கிறது என்று பார். அதுல நாம பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கு அவ்வையினுடைய செருக்கை அழிப்பதற்காக முருகன் மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்தான் என்று நமக்கு கதையிலே சொல்லி இருக்கிறார். இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டு போறா, அவளால தாங்கிக்க முடியல. எத்தனை புலவர்களை எல்லாம் நாம் போட்டியில் வென்ற நம்மை ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் நம்மளை தோக்கடிச்சிட்டானே. அதுக்கு ஒரு பாட்டு எழுதினான். அதுதான் இவள் தோற்றதற்கு சாட்சியாக இன்றைக்கும் இருக்குது. நாமெல்லாம் ஒரு விஷயத்துல தோத்துட்டோம்னா அதை மூடி மறைக்கணும்னு பார்ப்போம். அது வெளி உலகத்துக்கே தெரியாம இருக்கணும்னு நினைப்போம் நம்ம தோல்வியை. ஆனால் அவ்வை நேர்மையாக தான் தோற்றதை ஒரு பாடலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். இல்லைன்னா ஒரு கானகத்தில் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனுக்கும் ஒரு அவ்வைக்கும் நடந்த நிகழ்வு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒண்ணு அவ்வை சொல்லி இருக்கணும், இல்ல அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்லி இருக்கணும். ஆனால் அவ்வை வரும் காலத்தில் இவ்வளவு பெரிய புலவராக இருந்த நான் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் தோற்றேன் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், எப்பொழுதும் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அவ்வை நமக்கு வலியுறுத்தினார். அந்த பாடல் என்ன பாடல்னா, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாரி, இருங்கதலி தண்டுக்கு நானும். அதாவது நம்ம கோடாரி, இரும்பு கோடாரி வச்சிருப்போம். அந்த கோடாரி எவ்வளோ பெரிய வைரம் பாய்ந்த மரங்களை கூட இரண்டாக பிளந்துரும். கருங்காலி கட்டைக்கு நானா கோடாரி, கதலி தண்டுக்கு நானும். அவ்வளோ பெரிய இரும்பு கோடாரி ஒரு வாழைத்தண்டை வெட்ட சொன்னீங்கன்னா வெட்டுமா? வெட்டாது. நச்சு நச்சு நச்சுன்னு விழுமே தவிர வாழைத்தண்டை வெட்டாம அது வழுக்கிட்டு போகும். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆட்களை எல்லாம் வெற்றி பெற்ற நான் ஒரு வாழைத்தண்டு போல இருந்த இவங்கிட்ட தோற்று விட்டேனே என்று சொல்கிறார். பெரும் காணில், அடுத்த வரியில சொல்றா பாருங்க, பெரும் காணில் கார் மேய்க்கும் காளையிடம் தோற்றேன். வெளிப்படையா சொல்றான். மாடு மேய்க்கிறவன், எருமாட்டம் மேய்க்கிறவங்கிட்ட கார் மேய்க்கும் காளையிடம் நான் தோற்றேன். அடுத்த வரி சொல்றா பாருங்க, ஈர் இரவு துஞ்சாது என் கண். ஒரு 2 ராத்திரிக்கு என்னால தூங்கவே முடியாது. கம்பனை பார்த்தவளும் ஒட்டக்கூத்தரை பார்த்தவளும் ஒரு சாதாரண மாடு மேய்க்கின்ற சிறுவனிடம் தோற்றுவிட்டோமே. அதை பதிவு செய்தால் பாருங்க, அதுதான் அவளுடைய உண்மைத்தன்மை நமக்கு புரிகிறது.